நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் இப்பதான், அதாவது ஜஸ்ட் நவ். இப்பொழுதுதான் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் இப்பதான். இதை நம்ம அடிக்கடி நிறையவே யூஸ் பண்ணுவோம். இந்த ஜஸ்ட் நவ் எப்போ யூஸ் பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது கொஞ்சம் மினிட்ஸுக்கு முன்னாடி, கொஞ்சம் செகண்ட்ஸுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு ஜஸ்ட் நவ் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் அவரை இப்போதான் பார்த்தேன். எப்படி எழுதலாம் பாருங்கள். நான்னா என்ன? ஐ. பார்த்தேன்னா சா. அவரை ஹிம். ஜஸ்ட் நவ். நான் அவரை இப்போதான் பார்த்தேன். ஐ சா ஹிம் ஜஸ்ட் நவ். ரெண்டாவது, அவள் இப்போதான் என்னை அழைத்தாள். அவள்னா என்ன? ஷீ. அழைத்தாள்ங்கிறதுக்கு கால்டு. யாரை? என்னை, மீ. ஜஸ்ட் நவ். ஷீ கால்டு மீ ஜஸ்ட் நவ். அவள் இப்போதான் என்னை அழைத்தாள். அடுத்தது பாருங்கள். பஸ் இப்போதான் போனது. த பஸ். த பஸ் போனதுங்கிறதுக்கு என்னது? லெஃப்ட். ஜஸ்ட் நவ். ஓகேயா? இந்த மூணையும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நான் அவரை இப்போதான் பார்த்தேன். ஐ saw him just now. அவள் இப்போதான் என்னை அழைத்தாள். she called me just now. பஸ் இப்போதான் போனது. the bus left just now. நாலாவது, அவன் தன் வேலையை இப்போதான் முடித்தான். அவன்னா என்ன? he. he முடித்தான்ங்கிறதுக்கு என்னது? finished. finished. தன் வேலையை his work. ஒர்க்னா என்ன? வேலையை. just now. அவன் தன் வேலையை இப்போதான் முடித்தான். he finished his work just now. அஞ்சாவது, நான் இப்போதான் காலை உணவு சாப்பிட்டேன். நான்கிறதுக்கு என்ன? ஐ. சாப்பிட்டேன் அப்படின்னா ஏட் இல்லையா? ஏட் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவுக்கு என்னது? பிரேக்ஃபாஸ்ட். ஜஸ்ட் நவ். நான் இப்போதான் காலை உணவு சாப்பிட்டேன். ஐ ஏட் பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் நவ். ஓகேயா? அடுத்தது ஆறாவது, அவர்கள் இப்போதான் வந்தார்கள். எப்படி எழுதலாம்? அவர்களுக்கு என்னது? தே. வந்தார்கள் arrived just now. they arrived just now. அவர்கள் இப்போதான் வந்தார்கள். அதுக்கு எப்படி எழுதணும்னா they arrived just now. மழை இப்போதான் நின்றது. மழைக்கு என்னது? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். the rain. நின்றதுங்கிறதுக்கு என்னது? உங்களுக்கு தெரியும். ஸ்டாப். பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால ஸ்டாப்டு. இப்போதான் ஜஸ்ட் நவ். மழை இப்போதான் நின்றது. the rain stopped just now. நாங்கள் இப்போதான் சந்தித்தோம். நாங்களுக்கு என்ன? we. சந்தித்தோம்ங்கிறதுக்கு met. just now. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. நாங்கள் இப்போதான் சந்தித்தோம். we met just now. ஆசிரியர் இப்போதான் சென்றார். ஆசிரியருக்கு என்னது? the teacher. சென்றாருக்கு என்னது? left just now. இப்போதான் போனார் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆசிரியர் இப்போதான் சென்றார். the teacher left just now. நான் இப்போதான் செய்தியை பெற்றேன். நான்கு என்னது? ஐ. பெற்றேன் அப்படிங்கிறதுக்கு என்னது? ரிசீவ்டு. செய்தினா என்னது? த மெசேஜ். அடுத்து என்ன? உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நவ்.
I received the message just now. ஓகேயா? ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? இந்த 10 சென்டென்சஸும் நீங்கள் போட்டு மறுபடியும் கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.